வகுப்புக்கு தாமதமா வந்த வெண்பாவை குழம்பிய விழிகளோட பார்த்தா சிவன்யா. வகுப்பறைக்குள்ள வந்த வெண்பா அவ பக்கத்துல இருந்த இருக்கையில உட்காராம வசுந்தராவோட பக்கத்துல போய் உட்கார்ந்தது இன்னும் அவளை உறுத்துச்சு. அந்த வினாடி சிவன்யாவோட மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு. வெண்பாவுக்கு இப்போ சிவன்யா கிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லைங்கிறது அவளுடைய முகத்திலேயே நல்லா தெரிஞ்சுது. சிவன்யாவும் அதுக்கப்புறம் வெண்பா கிட்ட பேச எந்த முயற்சியும் பண்ணல. வெண்பா வெளியில வினித் கூட பேசிட்டு வந்த விஷயத்தையெல்லாம் வசுந்தரா கிட்ட கிசு கிசுன்னு பேசுறது அவ செவியிலும் விழத்தான் செஞ்சுது. தான் கூட இனிமே எதையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்கிறத உணர்ந்த சிவன்யாவோட மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஆனாலும் என்ன ஆனாலும் சரி, வெண்பா எந்த சூழ்நிலையிலும் தவறான வாழ்க்கைக்குள்ள சிக்கவே கூடாதுன்னு மட்டும் மனசுல உறுதியா எடுத்துக்கிட்டா. கல்லூரி முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு வந்ததும் வெண்பா முடிஞ்ச அளவு சிவன்யா கூட பேசுறதையே தவிர்த்தா. அதை உணர்ந்த சிவன்யாவும் வெண்பா கிட்ட பேசுறதுக்கு அவளை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா. ஆனா ஒவ்வொரு தடவையும் வெண்பா சிவன்யாவை அவமானப்படுத்தி அனுப்பினா. அப்ப கூட இரவு வெண்பா தூங்கும்போது மனம் பொறுக்க முடியாம அவகிட்ட வந்து உட்கார்ந்தா சிவன்யா. ஏன் வெண்பா, என்கிட்ட நீ சரியாவே பேச மாட்டேங்கிறியே என்று கேட்ட சிவன்யா கிட்ட வெண்பா எதுவுமே பேசாம மௌனமா அவளுடைய படுக்கை விரிப்பை சரி செஞ்சபடி இருந்தா. இங்க பார் சிவன்யா என்று கூப்பிட்ட வெண்பா, நீ வினித்த பத்தி இனி என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. அப்படின்னா சொல்லு, நான் உன்கிட்ட பேசுறேன்னு, பழையபடி பழகிறேன்னும், இல்லாட்டி நம்ம இனிமே பேசவே வேண்டானும், நமக்குள்ள எந்த உறவும் வேண்டான்னு சொன்னா. அதுக்கு நொந்து போய் பாவமா பார்த்தா சிவன்யா. இல்ல வெண்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வினித் நல்லவர் இல்லடா. அவர் உனக்கோட பணத்துக்காக தான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு, புரிஞ்சுக்கோ என்றாள் சிவன்யா. அதற்கு வெண்பா கோவமா அவளை பார்த்து முறைச்சா. மறுபடியும் பழைய பல்லவியே பாடாத சிவன்யா. வினித் என்னோட பணத்துக்காக என்கிட்ட பழகினாதான் இப்ப உனக்கு என்ன? எங்க அண்ணா நிறைய பணம் வச்சிருக்காரு, சொத்து சேர்த்திருக்காரு. பாதி வினித்துக்கு கொடுத்துட்டு போறேன். அதுல உனக்கு என்ன வந்துச்சு? ஒருவேளை என்னோட அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிட்டேனா அந்த சொத்து முழுவதும் உனக்கு தானே வரும். அதுல பாதி எனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு கசக்குதா என்று கேட்டாள் வெண்பா. அந்த கேள்வியில உறைந்து போனா சிவன்யா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், இவ என்ன பேசுறா, எதுக்கும் முடிச்சு போடுறா என்று நினைச்சவளா வெண்பாவை நிமிர்ந்து பார்த்து பேசினா. இங்க பாரு வெண்பா, உன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உன்கிட்ட வந்து கேட்கல, நீயா தான் வந்து என்கிட்ட கேட்ட. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னோட சுயமரியாதையை விட்டுட்டு யார் காலையும் நான் விழமாட்டேன். எனக்கு உங்க சொத்தும் வேண்டாம், பணமும் வேண்டாம், உன் அண்ணனும் எனக்கு வேண்டாம். நான் சம்பாதிச்சு அதுல வரக்கூடிய பணத்தால என் குடும்பத்தை காப்பாத்தினா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு கோவமா வீராப்பா சொன்னான். அதுக்கப்புறம் சிவன்யா ஒரு வார்த்தை கூட வெண்பா கிட்ட பேசாம தன்னோட படுக்கையில போய் படுத்துக்கிட்டா. சிவன்யா அப்படி பேசுனதை கேட்டு வெண்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. தன்னோட அண்ணனையே ஒரே வினாடியில தூக்கி வீசிட்டாளே. அப்போ இத்தனை நாள் அவ சொன்ன காதல் எல்லாம் பொய்யா? ஒரே நொடியில அதெல்லாம் இல்லாம போயிடுமா? இவெல்லாம் என்ன ஜென்மமோ என்று மனசுக்குள்ள திட்டினா வெண்பா. ஆனா வெண்பாவுக்கு தெரியல அது சிவன்யாவோட சுயமரியாதைன்னு. ஆனாலும் வெண்பாவோட மனசுல என்ன ஆனாலும் சரி, நான் வினித்து கூட பழகிறதெல்லாம் நிறுத்த முடியாது என்று பிடிவாதத்தோட நினைச்சவ கண்களை இறுக மூடி தூங்கினான். அதே நேரத்துல தன்னோட படுக்கையில விழுந்த சிவன்யாவோட மனசு முழுசும் கழங்கி இருந்தது. என்ன வார்த்தை பேசிட்டா அவ! இவ சொத்துக்கு ஆசைப்பட்டவளா நான்? வினித்த வேண்டாம்னு சொல்றேன், அது ஏன் அவளுக்கு புரியல? இதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டா. அந்த நேரத்துல அவளுடைய நினைவுல ருத்ரனுடைய முகம் வந்து போச்சு. இதுக்காக தான் அன்னைக்கே சொன்னேன், எந்த ஆசையும் வளர்த்துக்கவே கூடாதுன்னு. இப்போ ருத்ரனை மறக்கிறது ரொம்ப பெரிய சித்திரவதையா இருக்க போகுது. ஆனாலும் எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி வந்த இந்த சிவன்யா, இதையும் தாங்கிப்பேன். என்ன ஆனாலும் உன் அண்ணன் கிட்ட நான் வரமாட்டேன் வெண்பா, வரவே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சபதமே செஞ்சுக்கிட்டா சிவன்யா. அதுக்கப்புறம் தான் ஓரளவு நிம்மதியா தூங்கினா. அதுக்கப்புறம் சில நாட்கள் வெண்பா கிட்ட சரியா பேசாம ஒதுங்கி போனா சிவன்யா. அது வெண்பாவுக்கும் கொஞ்சம் உறுத்தலாதான் இருந்தது.
ஆனாலும் சிவன்யா கிட்ட நேரா போய் மன்னிப்பு கேட்க வெண்பாவுக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. ஏன்னா அப்படி மன்னிப்பு கேட்டா மறுபடியும் சிவன்யா வினித்த மறந்துடுன்னு சொல்லுவா. அதை தன்னால மறுக்கவே முடியாம போயிடும். அதனால அவளும் சிவன்யா கிட்ட பேசுறத தவிர்த்துட்டா. இப்படியே அவங்களுக்குள்ள மௌன போராட்டம் தொடர்ந்தது. இதையே சாக்கா எடுத்துக்கிட்ட வசுந்தரா தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சா. இதை அறியாத சிவன்யாவும் வெண்பாவும் தங்களுடைய நட்பை முறிச்சுக்கவே தயாரா இருந்தாங்க. ஆனாலும் சிவன்யாவுக்கு வெண்பாவோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுமோன்ற கவலை மட்டும் அதிகமா இருந்தது. அவ மனசுல இப்போ ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் மிஞ்சி இருந்தது. முதல்ல வெண்பா தன்னோட அண்ணன் ருத்ரனுடைய போன் நம்பரை வச்சுக்கோன்னு சொல்லப்போ அவ அதை அப்ப வாங்கவே மறுத்துட்டா. ஒருவேளை இப்போ அந்த நம்பர் இருந்திருந்தா வெண்பா வினித் கூட பழகிறத ருத்ரனுக்கு தெரிவிச்சிருக்கலாமோ, அவளுடைய அண்ணனாவது அவளுக்கு வந்து புத்தி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைச்சு வருந்தினா. இப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சவன் பிறகு ஒரு முடிவோட தன்னோட படிப்புல முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினான். ஆனா வெண்பாவோ வசுந்தரா கூட சேர்ந்து வெளியில அடிக்கடி போறதும் வர்றதும், ஹாஸ்டல் வார்டன் கிட்ட மாட்டிக்கொள்றதும் திட்டி வாங்குறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இதை கண்ட சிவன்யாவுக்கு கொஞ்சம் பயமா கூட இருந்தது. ஏன்னா வசுந்தராவுக்கு சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். எங்க வெண்பாவும் பாதை தவறிடுவாளோ அப்படின்னு பயப்பட்டா. எதை சொன்னாலும் வெண்பா இப்போ தன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் நிலையில இருந்ததுனால அவகிட்ட என்ன சொல்றதுன்னு அவளுக்கு புரியாம தவிச்சா. ஆனா தன்னோட குடும்ப நிலையை நினைச்சு தான் படிச்சாதான் என்னோட குடும்பம் தலை நிவரும் அப்படின்னு மனசுல உறுதி செஞ்சுட்டு படிப்புல மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தினா சிவன்யா. கல்லூரியோட இறுதி ஆண்டு தேர்வு வந்தது. வெண்பா சரியா படிக்கல என்கிறத சிவன்யா நல்லா கவனிச்சா. பலமுறை தன்னோட சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு வெண்பா கிட்ட கெஞ்சினா. வெண்பா, நமக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனாலும் இது கடைசி தேர்வு. இதை நல்லா எழுதலைனா வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வெண்பா. நான் இனி வினித்தை பத்தி உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். வா, வந்து என் கூட படி, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு கெஞ்சினா. ஆனா வெண்பாவும், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை சிவன்யா. எனக்கு என் பாடத்தை படிக்க தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த தேர்வில் நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல. நான் உன்ன மாதிரி அன்றாடம் காட்சி இல்லை. எங்கள் அண்ணா கிட்ட நிறைய பணம் சொத்து இருக்கு. நீ முடிஞ்சா நல்லா படிச்சு உன் வாழ்க்கைய நல்லா வாழ பார்த்துக்கோ. எனக்கு எங்கள் அண்ணா இருக்காரு, வினித் இருக்காரு, எனக்கு அது போதும் அப்படின்னு தெனாவட்டா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவ பேச்சு கேட்ட சிவன்யாவுக்கு திருப்பி பேச வார்த்தையே வரல. கண்கள் எல்லாம் கலங்கியபடி அங்கேயே நின்றுட்டு இருந்தா. இறுதி ஆண்டு தேர்வு முடிஞ்ச மறுநாள் சிவன்யா வீட்டில இருந்து ஒரு ஃபோன் வந்தது. உன்னோட அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்குன்னு, மருத்துவமனையில சேர்த்திருக்கோம்னு. அந்த செய்தி கேட்ட உடனே பஸ் டிக்கெட் புக் பண்ணி வெண்பா கிட்டையும் வசுந்தரா கிட்டையும் ஒரு தடவை சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போனா சிவன்யா. அங்க போனதும் தன்னோட அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. ஆப்ரேஷன் செய்யணும்னு மருத்துவர் சொன்னாங்க. பணம் இல்லாதனால கடுமையா பாடுபட்டா. எங்கெங்கோ கடன் வாங்கி தன்னோட அம்மாவோட ஆப்ரேஷனை நல்லபடியா முடிச்சு வைக்கவே கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. அப்பாடான்னு மூச்சு விட்டு உட்காரும் போதுதான் திடீர்னு வெண்பாவோட நினைவு வந்தது. உடனே அவ ஃபோன் நம்பருக்கு எடுத்து ஃபோன் பண்ணான். ஆனா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. வசுந்தராவுக்கும் கூப்பிட்டா அதுவும் நாட் ரீச்சபிள்னு வந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போனா சிவன்யா. அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் அவள்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் வீட்லேயே பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. கடனுக்கு வட்டி, அம்மாவோட உடல்நிலை, தம்பி தங்கைகளோட படிப்பு, வேலை இல்லாத அண்ணன் எல்லாம் அவ மீது சுமையா விழுந்தது. பழைய வாழ்க்கையை மறந்து புதிதா ஒரு வேலையை தேடி சம்பாதிக்க ஓடத் தொடங்கினா சிவன்யா. அதுக்கப்புறம் நாளாக சிவன்யாவுக்கு பணக்காரர் மீது அவளையும் அறியாமையே ஒரு வெறுப்பு உண்டாச்சு. ருத்ரனை மனமாற காதலிச்சவ அவனை மறக்க அரும்பாடுபட்டா. வெண்பா இனி அவ அண்ணனை தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்னு புரிய பல நாட்கள் கண்ணீரிலே கழிச்சா சிவன்யா. வெண்பா இனி தன்னை பார்க்க கூட வரமாட்டா. வெண்பானா ருத்ரனுக்கு உயிர். தன்னோட தங்கை என்ன சொல்வாளோ அதையே தான் செய்வான் அவ அண்ணன். அப்படி இருக்கும்போது ருத்ரனும் இனி தன்னை தேடி வரமாட்டாங்கிறது புரிய நடப்பதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு மனசுல சமாதானம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் வீடு வேலைன்னு அவ வாழ்க்கை சலனமற்ற நீரோடை போல போச்சு. அதுக்கப்புறம் கல்யாணங்கிற வார்த்தையே வெறுத்து போச்சு அவளுக்கு. ஆனாலும் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளைய
கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணான். அதோட விளைவுதான் இன்னைக்கு ருத்ரனையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி நிக்கிறா. அவளுக்கு வெண்பாவோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. அதை சொன்னா ருத்ரன் நம்பவும் மறுக்கிறான். வசுந்தராவும் தனக்கு எந்த உதவியும் செய்ய போறதில்ல. இனி வெண்பா கண் விழிச்சு வந்து நடந்த உண்மைகளை சொன்னா மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையே நல்லபடியா மாறுங்கிறத உணர்ந்த சிவன்யா வெண்பாவோட கைகளை இறுக பிடிச்சபடி தன்னோட வாழ்க்கையே அவ கையில தான் இருக்குங்கிறது மாதிரி உட்கார்ந்து இருந்தா சிவன்யா.